வங்கிகளில் தற்போது பணத்தை மாற்றி செல்ல வருபவர்களுக்கு கைவிரலில் மை வைக்கப்படுகிறது. இதன் மூலம் சாதாரண மக்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் என்கின்றனர் துறை வல்லுநர்கள். இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் சில்லறை தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. வங்கிகளிலும் தபால் நிலையங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பணம் எடுத்துச் செல்கின்றனர். புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகத்தை தொடர்ந்து வங்கிகள் அதையே விநியோகிப்பதால் தினமும் பயன்பாட்டிற்கு சில்லறை கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரே நபர் அதிக முறை பணம் எடுப்பதை தடுக்க வலது கை ஆள்காட்டி விரலில் மை வைக்க மத்திய அரசு அறிவித்துள்ளது. அவர்கள் அளிக்கும் 4500 ரூபாயை கொண்டு குடும்ப செலவை சமாளிப்பது கடினம் என்கின்றனர் பொதுமக்கள். அலையிறதுக்கே அப்படியே டூ வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்படி பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட்டு பைசா எடுக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம் இல்லை, சுத்தமாக முடியாது. ஒரு அரிசி மூட்டை வாங்கினா கூட ஒரு 1800 போயிடுது. ஒரு பால் செலவு வாங்கினா கூட 35 ரூபா ஒரு பால் பாக்கெட்டு. அது வாங்க சர்க்கரை எல்லாம் எவ்வளோ ரேட்டு தெரியுமா? ஒரு நாளைக்கே எப்படியோ 1000 ரூபாய் கிட்ட வந்துடுது. இன்னும் சமாளிக்க முடியல மேடம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி போட்டது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசின் புதிய திட்டம் நல்ல யோசனையாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் அதிகப்படியான குழப்பங்கள் நிகழ்வதே மக்கள் இந்த அளவிற்கு சில்லறை தட்டுப்பாட்டில் தவிக்க காரணம் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். வழக்கமான பொருளாதாரம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒயிட் எக்கானமி, நம்ம சொல்லக்கூடிய ஜெனுவன் எக்கானமியில் அந்த பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்க வேண்டும். அதன் மூலமாக அந்த பணம் வந்து போய் சேர வேண்டும். சேர்ந்துச்சுன்னா வந்து இந்த மக்கள் இவங்கெல்லாம் சட்டத்திட்டக்கு உட்பட்டு செயல்படக்கூடியவங்க தான். இவங்கெல்லாம் இந்த ரொக்கத்தில் கொடுத்து வாங்குறவங்க இல்லை பல பேர். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பணம் போய் சேரும் பொழுது அவங்க இதை பற்றி பெரிய அளவில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதோ சிரமப்பட போகிறதோ கிடையாது. இது விரைவில் நடக்கும் என்று எல்லோரும் நம்பினோம். ஆனால் இப்பொழுது மெல்ல மெல்ல தான் நடக்கும் போல தெரிகிறது. இது காலதாமதமாய் கொண்டே போகிறது. தொடர்ந்து பணத்தை கொண்டு வணிகம் செய்யும் மக்களின் சந்தையை பாதிக்காமல் அதிகப்படியான பணத்தை கொண்டு நடக்கும் வியாபாரங்களை நோக்கியே இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இருக்க வேண்டும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.